அண்ணா ஆட்டோலாம் வேணாண்ணா, ஒரு 50 ரூபா காசு இருந்தால் கொடுங்கண்ணா. என் ஃபோனு பஸ்லேயும் மிஸ் பண்ணிட்டேண்ணா. அந்த பஸ் கோயம்பேடு வரையும் போயிடுச்சுண்ணா. தம்பி நானே நைட்ல சவாரி நின்னுங்கிறேன், 50 ரூபா கொடு. பார்க்க டீசெண்டா இருக்கிற வேலை எதனா இருக்கிறீங்க, போகடா. போனை மிஸ் பண்ணிட்டானா? நான் போயிலாம் சொல்லண்ணா. உங்க ஜிபே நம்பர் இருந்தா வேணா கொடுங்கண்ணா. நான் ஊருக்கு போயிட்டு அந்த பணத்தை நான் திருப்பி போட்டு விட்டுறேண்ணா. டேய் போடா தம்பி, போடா. வேலையா போற ஆட்டோ வருமா? போலாம் உட்காந்துல இல்லையா? கேட்க சேம் பாருங்களா, அங்க விட்டுறது இல்லையா? ஒரு நிமிஷம் வந்துடும்ண்ணா. தம்பி சாரிடா தம்பி, உண்மையிலே ஏமாத்தான் பார்த்தேன். நீ நடந்து போறத பார்த்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கிறா. வச்சுடா. அங்க கேட்டது திட்டினீங்க, இப்போ இங்க வந்து தரீங்க. உங்க நம்பர் கொடுங்கண்ணா, நான் அனுப்பிச்சிடுறேன். தம்பி நிறைய பேர் தான் ஏமாத்துறானுங்க, அதனால மாதிரி சொன்னேன். எனக்கு நம்பர்லாம் நீ காசுலாம் அனுப்பல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீ யாருன்னா பாத்தீங்கன்னா அன்னைக்கு இந்த 50 ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணு. 50 ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இல்ல இந்த பையன் ஆத்துல திடீர்னு வண்டி நிப்பாட்டி அந்த பையன் பேசிட்டு வரீங்க. அது ஒண்ணும் இல்ல தல, நீங்க வரதுக்கு சவாரி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து என்கிட்ட காசு ஒரு 50 ரூபா கேட்டான். பஸ்ல போன மிஸ் பண்ணிட்டேன்னா பார்த்தா நம்பல நானு. அதனால இல்ல நான் சொல்லி திருத்தி விட்டேன். ஆனா உண்மையில நடந்து போனா பாவமா இருந்ததுண்ணா. அதெல்லாம் நிறுத்தி ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். தெளிவா உண்மையிலே சூப்பர் தெளிவா. இந்த மாதிரி உதவி செய்து கூட ஒரு நல்ல மனசு வேணும் தெளிவா. வரம் தெளிவா. சரிண்ணா.